அருகே இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 2 கோவில்கள் 2.10 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 1000 ஆண்டுகளுக்கு முன் பழமையான சாயாவனம் அருள்மிகு சாயாவனேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட முடிவு செய்யப்பட்டது. பழமை வாய்ந்த இக்கோவிலுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பாக 1.09 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திருப்பணிகள் செய்திட தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திருப்பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி திருப்பணிகளில் கலந்து கொண்டனர். இதேபோன்று சீர்காழி அடுத்த பல்லவனம் பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு பல்லவனேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இந்த அறநிலையத்துறை சார்பாக திருப்பணி செய்திட 1.01 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திருப்பணியை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். விரைவில் இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான 2 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.